வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தினந்தோறும் நமது சேனையிலே வெளியிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் செவி கொடுத்து பிரமாதமாக கேட்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 49. ராம நிர்வேதா, அம்பு படுக்கையில் நாகபாசத்துக்கு கட்டுப்பட்டு அம்புக்கெல்லாம் கட்டுப்பட்டுட்டு கையில் படுத்து கிடக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் உணர்வு பெற்றாராம். உணர்வு பெற்று தனது அருகாமையில் படுத்து கிடக்கக்கூடிய தனது தம்பியான லக்ஷ்மணனை பார்த்து அவருடைய நெஞ்சமானது பதைத்து நொந்து போய் நெஞ்சமானது மனசானது தளர்ந்து போனாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகமானது முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகண அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 49. ராம நிர்வேதா, நாகபாசத்துக்கு கட்டுப்பட்டு தரையில் படுத்து கிடந்த ஸ்ரீ ராமபிரான் உணர்வு பெற்று அதன் பிறகு தனது அருகாமையில் தனது தம்பியாகி இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் உணர்விழந்து இருப்பதை பார்த்து அவருடைய நெஞ்சமானது பதைத்து மனசானது தளர்ந்து போனாராம். கௌரேன சரவந்தேனா பத்தௌ தசரதாத்மஜௌ விஸ்வசந்தௌ யதா நாபௌ சயானௌ ருதிரோக்ஷிதௌ. ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணர்களும் விளக்கவே முடியாத அம்பு கூட்டத்தினால, அதாவது நாகபாச அம்பு கூட்டத்தால் கட்டுப்பட்டு அவர்கள் இருவருடைய உடல்களிலும் இரத்தமானது ஆறாக வழிந்தோட பெரும் வீச்சு கொண்டு, அதாவது மூச்சானது பெரியதாக, சர்ப்பம் எப்படி மூச்சு விடுமோ அந்த மாதிரி
பெரும் மூச்சு விட்டு கொண்டு இருக்கக்கூடிய சர்வங்களைப் போல படுத்து கிடந்தார்களாம். சர்வே தே வானர சிரேஷ்டா சுக்ரீவா மகாபலாக பரிவாரிய மகாத்மானோ ததஸ்து சோக பரிப்ளுதாக. வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் முதலான ரொம்பவும் பிரமாதமான மகா பலசாலிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் நாகபாஷத்தால் கட்டுப்பட்டு கிடந்த போதிலும் தன்னுடைய சரீரத்தினுடைய அழியா தன்மை பெற்ற உறுதியினாலும், ஏன்னா அவர்தான் ஸ்ரீமன் நாராயணராஜர் பாதி பாகம் தெய்வீகத்தன்மை பெற்றிருந்த காரணத்தாலும் மூர்ச்சை தெளிந்து உணர்வு பெற்றாராம் ஸ்ரீராமபிரான். ஏதஸ் மின்னந்தரே ராம பிரத்யுபுத்தியத வீரியவான் ஸ்திரவாத்ஸ் துவயோகாட்சிய சரை சந்தானி தோ அபிதன்னு. இந்த மாதிரி அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் நாகபாஷத்தால் கட்டுப்பட்டு இருந்த போதிலும் சரீரத்தினுடைய தன்னுடைய உணர்வு பெற்றார் இல்லையா, உணர்வு பெற்றுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்தாராம். ததோ திருஷ்டுவா சுருஜினம் விஷண்ணம் காடமர்ப்பித்தம் பிராதரம் தீனவதனம் பிரயதேவ யதாதுரஹா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் தனக்கு உணர்வு வந்த உடனேயே என்ன பண்ணாராம், அம்புகளால் மிகவும் புண்படுத்தப்பட்டு உடலிலிருந்து ரத்தமானது பெருகி ஓட பரிதாபமான முகத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்தாராம். உடனே ஸ்ரீ ராமபிரான் மனக்கவலை அடைந்து சோகம் மேலிட்டு அப்படியே அம்பு படுக்கையிலே படுத்துட்டு புலம்பத் தொடங்கினாராம். கிம்னுமே சீதாயா காரியம் கிம் காரியம் ஜீவிதேனவா சயானம் யோ அத்ய பசியாமி பிராதரம் யுதி நிர்ஜிதம். இப்போ ராமபிரான் சொல்கிற புலம்புறார், போரில் தோல்வி அடைந்து விட்டு உயிரற்றவன் போல படுத்துக்கு கிடக்கக்கூடிய தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன், அவனை நான் இப்போ பார்க்குறேன். குறைக்க செய்ய முடியாத துயரத்தில் தவிக்கக்கூடிய எனக்கு இனி சீதை கிடைத்தால் என்ன, என்னோட உயிர் இருந்தால்தான் என்ன, எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். சக்கியா சீதா சமானாரி மர்த்தியலோகே விசிந்தவதா ந லக்ஷ்மண சமோ பிராதா சசிவ சாம்பராயிகா. இந்த மண்ணுலகில் எல்லா இடங்கள்லாம் தேடி பார்த்தாலும் சீதையை போன்ற ஒரு பெண்மணியானவள் எனக்கு கிடைத்து விடுவாள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் லக்ஷ்மணனை போன்ற ஒரு சகோதரன், எனக்கு ஆலோசனையை சொல்லக்கூடிய ஆலோசகர், மகா ஒரு போர் வீரன் எக்காலத்திலையும் கிடைக்க மாட்டானே அப்படின்னு ராமபிரான் புலம்பினாராம். பரீத்யக்ஷ்யாம் யகம் பிராணான் வானராணாம் து பசியதாம் யதி பம்சத் வமாபன்ன சுமித்ரானந்த வர்த்தனஹா. இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, தாயாகப்பட்ட சுமித்ரை ஆனந்தத்தை வளர்க்கக்கூடியவன். அவன் இப்போ மரணம் அடைந்து விட்டான் என்றால், வானரங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த க்ஷணமே, இந்த நொடியே என்னுடைய உயிரை நான் விடப்போகின்றேன். யார் தடுத்தாலும் நான் அந்த இதோ கேட்க போவதே கிடையாது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். கிம்னு வக்ஷாமி கௌசல்யாம்
மாதரம் கிம்னு கைகேயீம் கத மம்பாம் சுமித்ராம் ச புத்திர தர்சன லாலசாம் விவத்சாம் வேபமானாம் ச குரோசந்தீம் குரரீமிவா கதமாஸ்வாச இஷ்யாமி எதி யாஸ்யாமி தம் வினா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் புலம்புற, நான் திரும்பி நான் அயோத்திக்கு போனேன்னா லக்ஷ்மணன் எங்கே அப்படின்னு என்னை கேட்கக்கூடிய என்னுடைய அன்னையாகப்பட்ட கௌசலைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கைகேயி தேவியாருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? பெற்ற மகனை காணாமல் தவித்து கொன்று இருக்கக்கூடிய எனது அன்னை சுமித்திரைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அதனால் இந்த லக்ஷ்மணன் இல்லாமல் நான் திரும்பி அயோத்தி மாநகரத்துக்கு சென்றேன்னால் எப்படின்னா, ஒரு பசு இருக்குது, அந்த பசுவானது கன்றை இழந்து போகிறது. அந்த கன்றை இழந்த பசுவை போல துடிதுடிப்பு வரும், குரரி பறவை போல தீனமாக அலறக்கூடியவருமாக என்னுடைய தாயாகப்பட்ட சுமித்ரை தேவியை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? ஒன்றும் சமாதானப்படுத்துறதுக்கு அங்கே வழியே இல்லையே அப்படின்னு புலம்பினாராம் ராமபிரான். கதம் பக்ஷாமி சத்ருக்னம் பரதம் ச யசஸ்வினம் மயா சக வனம் யாதோ வினாதேன கத புனகா. புகழ்பெற்ற என்னுடைய தம்பியாகப்பட்ட பரதனிடமும் சத்ருக்கனிடமும் நான் எப்படி அவர்கள்ட்ட வார்த்தையில் பேசுவேன்? பெரிய குற்றம் இல்லை நான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, என்னோட காட்டுக்கு கூட அவன் வந்தான். நான் வர வேண்டான்னு சொல்லியும் அவன் என்னோட கூட வந்தான். ஆனால் இப்போ அவன் இல்லாமல் மட்டும் நான் எப்படி அயோத்தி மாநகரத்துக்கு திரும்பி செல்வது? அது முடியாத காரியம் அப்படின்னாராம் ராமபிரான். உபாலம்பம்னா லக்ஷ்யாமி சோடம்பத சுமித்ரையா இகைவ தேகம் ஜக்ஷாமி நகி ஜீவிது முத்சகே. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிற புலம்புற, அன்னை சுமித்ரையினுடைய கடும் சொற்களை என்னால் கண்டிப்பாக சகித்து கொள்ளவே முடியாது. ஐயோ அந்தோ, அதனால் இனி நான் உயிரோட இருக்கிறதுக்கு விரும்பலை. இந்த இடத்திலேயே மந்திரத்தினாலேயே என்னுடைய உடலை நான் உகுத்து விடுகின்றேன் அப்படின்னாராம் ராமபிரான். திங்மாம் துஷ்டுர கர்மாணம் அனாரியம் யத்கிருதே யசௌ லக்ஷ்மண பதித சேதே சரதல்பே கதாசுவது. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், என்னை போல பாவம் செஞ்சவனும் கொஞ்சம் கூட பண்பே இல்லாதவனுமாக இருக்கக்கூடிய நான் ஒருவனுக்காக பானங்களாலான படுக்கையில் உயிரற்றவன் போல படுத்து கிடக்கிறானே என்னுடைய தம்பியாகப்பட்டவன் லக்ஷ்மணன். அப்படிப்பட்ட நான் எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயலை செய்தவன் அப்படின்னு ராமபிரான் தன்னையே சொல்லிக்கிறார். இந்த இடத்துல புலம்புறார் சொல்லி, துவம் நித்யம் சுவீஷண்ணம் மமாஸ் வாசயசி லக்ஷ்மணா கத சூர்ணாத்திய சக்னோஷி மமார்த்தம் அபிபாஷித்தும். ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிற, லக்ஷ்மணா, நான் துக்கத்தில் ஆழ்ந்த போதெல்லாம் என்னை நீ தான் தேற்றி விடுவாய். இப்பொழுது நீ உயிரிழந்தவனாகிவிட்டதால்
இந்த சமயத்தில் வந்து புலம்பி தவிக்கக்கூடிய என்னிடம் நீ பேச முடியாமல் இருக்கின்றாய் லக்ஷ்மணா அப்படின்னு புலம்பி தள்ளினாராம் ஸ்ரீராமபிரான். ஏனாத்திய நிகத யுத்தே ராட்சசா வினிபாதிதாக ரஷ்யாவேவ க்ஷிதௌ வீர சசேதே நிகதப்பரைஹி சயான சரதல்பே அஸ்மின் ஸ்வசோனித பரிப்ளுதः சரஜாலை சிதோபாதி பாஸ்கரோ அஸ்தவிவ வரஜன். இப்போ ராமபிரான் புலம்புறார். அதாவது அம்புப்படிகையில் தான் படுத்துட்டுருக்கார். அவர் எழுந்துலாம் ஒன்றும் இல்லை, அவராலே எழுந்திருக்க முடியல. உணர்வு மட்டும்தான் வந்திருக்கு அவருக்கு. உயர் வந்துருத்து வெள்ள அவர் என்ன பிரமாதமாக இருக்கார், அவ்வளவுதானே தவிர எழுந்திருக்க முடியல. இப்போ அவர் புலம்புறார் தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, போர்க்களத்தில் வந்து இன்றைய தினம் வந்து ஏராளமான அரக்கர்களை எல்லாம் கொன்று விட்டு தரையில் வந்து நீ விழ செஞ்ச. அப்படிப்பட்ட வீரனான நீயே அதே தரையில் பகைவைகளால் வீழ்த்தப்பட்டு கிடைக்கின்றாயே. அம்பு படுக்கையில் வந்து உன்னுடைய உடல் முழுவதுமே ரத்தம் பூசப்பட்டு பானங்களால் நீ வந்து தைத்து வியாபிக்கப்பட்டிருப்பதை பார்த்தேனே. ஆனால் எப்படி இருக்கு தெரியுமா லக்ஷ்மணா? மேற்கு மலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூரியனை போல நீ வந்து விளங்குற அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து. பானாபி அத மர்மத்வான்ன சக்னோத்ய விபாஷித்தும் ருஜா சாப்ருவதோ அபியஸ்ய திருஷ்டி ராகேன சூஷ்யதே யதேவ மாம் வனம் யாந்தம் அனுயாதோ மகாத்யுதி அகம் அபியனுஷ்யாமி ததைவைனம் யமக்ஷயம். இப்போ ராமபிரான் என்ன பண்ணுறார்? அம்பு படுக்கையில் படுத்துட்டே வானரங்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார், உயிர் நிலையில் வந்து பானங்களால் அடிபட்டு இருப்பதினால் என்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனால் இப்போ கூட பேச முடியல. ஆனால் அவன் வாய் திறந்து பேசிவிட்டாலும் அவனுடைய பார்வையானது ரொம்பவும் பரிதாபமாக இருப்பதனால பொறுக்க முடியாத வலி அவனுக்கு இருப்பதை வந்து சுட்டி காட்டுறது. மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய இவன் லக்ஷ்மணன் என்னுடைய தம்பியாகப்பட்டவன் நான் காட்டுக்கு புறப்பட்ட போது என்ன பண்ணான் தெரியுமா? நான் அவனை வர வேண்டாம் தான் சொன்னேன், நீ என்னோட காட்டுக்கு வராதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் கேட்கல, என்னை பின்தொடர்ந்தே வந்தான். அதுபோல யமலோகத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய இவனை வந்து பின்தொடர்ந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. அவன் என்னோட காட்டுக்கு வந்தான் லக்ஷ்மணன். ஆனால் இப்போ லக்ஷ்மணன் வந்து யமலோகத்துக்கு போகும்போது நான் அவனோட போகிறேன் யமலோகத்துக்கு அப்படின்னாராம் ராமபிரான். எஷ்டபந்து ஜனோ நித்தியம் மாம்ச நித்தியம் அனுபிருத்தா இமாத்திய கதோ அவஸ்தாம் மமானாரியஸ்ய துர்நயைஹி. இப்போ ஸ்ரீராமபிரான் புலம்புறார். அம்பு படுக்கையிலே படுத்துட்டு தரையில் படுத்துட்டு இவன் வந்து எப்போதுமே எனக்கு பிரியமான ரொம்பவும் பிடித்த உடன்பிறப்பு இவன். எனக்கு எப்போதும் வந்து இவனுடைய சிந்தனையானது எப்படி இருக்கும் தெரியுமா? என்னை பற்றிய சிந்தனை தான் அவனுக்கு. நான் எப்படி வந்து நடந்து கொள்கின்றனோ அது போலவே அவனும் நடக்கக்கூடியவன்.
இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, நான் ஒரு சொல்லிட்டா போகிறோம், அந்த சொல்லுக்கு அடங்கி நடக்கக்கூடியவன் இவன். என்னுடைய நெடுநோக்கில்லாத நான் எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு செயல்களை செஞ்சுருக்கேன். அந்த செயல்களால் லக்ஷ்மணன் இந்த துர்கதியை அடைந்து விட்டு இருக்கின்றான் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். சிருஷ்டேனாபி வீரேனா லக்ஷ்மணேன சம்ஸ்மரே பருஷம் விப்ரியம் வாபி ஸ்ராவிதம் தூ கதாசனா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் புலம்புறார், மகாவீரனாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மணன் அவன் ஏற்கனவே ரொம்பவும் கோபக்காரன், எதை எடுத்தாலும் தூக்கி எறிய பேசக்கூடியவன், மிகவும் கோபம் கொண்டிருந்த காலத்திலையும். ஆனால் எங்கிட்டக்க எப்படியேப்பட்ட கோபம் அவனுக்கு இருந்தாலும் சரி, என்னை அவன் கடுமையாகவோ என் மீது அவன் பிரியம் இல்லாமலோ பேசியதாக எனக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்லை. ரொம்பவும் அடக்கத்தோடு இருந்தான் என்கிட்டக்காமன் அப்படின்னாராம் ராமபிரான். விசசர்ஜைக்க வேகேனா பஞ்ச பாண சதானியாக ஏஷ்வஸ்திரேஷ்வதி கஸ்தஸ்மாத் கார்த்தவீர்யாஸ்ய லக்ஷ்மணः. அதாவது இப்போ ராமபிரான் புலம்புறார், என்னுடைய தம்பியாகப்பட்ட இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, தன்னுடைய வில்லில் அம்பை பூட்டி எதிரியை நோக்கி செலுத்த தொடங்கினான்னா ஒரே நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு இணுக்கு கூட இடைவெளி இல்லாமல் 500 பானங்களை செலுத்தக்கூடிய திறன் படைத்தவனவன் லக்ஷ்மணன். அதாவது கார்த்தவீரியன் சொல்லிட்டு ரொம்பவும் பிரமாதமான அம்பு செலுத்தக்கூடியவரில் ஒருத்தர் இருக்கார். அந்த கார்த்தவீரியனில் காட்டிலும் அன்பு எய்வதிலும் அஸ்திர பிரயோகத்திலும் பிரமாதமாக மேம்பட்டவன் லக்ஷ்மணன் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். அஸ்திராணி யோஹன்யாஸ் சக்கரஸ்யாபி மகாத்மனா சோய முர்வியாம் ஹதசேதே மகார்ஹசய நோசிதா. இப்போ ராமபிரான் சொல்கிறார், பேராற்றலுடைய இந்திரன் இருக்கான், அவனுடைய அஸ்திரங்களையே எதிர்த்து என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் இருக்கானோ அவனுடைய அஸ்திரங்கள் விடுத்து அழிக்க வல்லவனும் மிக உயர்ந்த படுக்கையில் படுக்க வேண்டியவனுமாக இருக்கக்கூடிய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் இப்போ கொல்லப்பட்டு தரையில் போய் வெறும் கட்டாந்தரையில் படுத்துட்டுருக்கானே, ஐயோ அப்படின்னா ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து. தஸ்ய வித்யா பிரலப்தம் மாம் பிரவக்ஷ்யதி ந சம்சயः என்மையான கிருதோ ராஜா ராட்சசானாம் விபீஷணா. இப்போ ராமபிரான் சொல்கிறார், நான் விபீஷணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன வாக்கு? உன்னை நான் இலங்கை பட்டணத்தினுடைய அரக்கர்களுக்கு அரசனாக்குவேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி நான் வாக்கு கொடுத்தபடி விபீஷணனை அரக்க மன்னனாக நான் ஆக்கவில்லை அப்படின்ற என்னுடைய சொல்லானது பொய்யாயிருச்சு. இப்போ அப்படின்னுட்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்னை சொல்ல மாட்டாளா? கண்டிப்பாக சொல்வார்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு ஐயமே இல்லை அப்படின்னாராம் ராமபிரான்.
अस्मिन् मुहूर्ते सुग्रीवा प्रतीयातुं विदोर्हसि मत्वा हीनं मया राजन् रावणो अभेत्र वेद्बलि. இவர்தான் வானரங்களை பார்த்து தானே பேசிகிட்டு இருக்கார். அப்போ அங்கே சுக்ரீவன் இருந்தான் இல்லையா? இப்போ ராமபிரான் சொல்கிற, சுக்ரீவனே நீ இப்போதே இந்த இடத்துலேருந்து திரும்பி சென்று விடு. அப்படி இல்லைன்னா வானர மன்னனே, இந்த மகாபலம் படைத்த மகா பாவியான அரக்கனான ராவணன் நான் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய உன்னை வந்து ரொம்பவும் துன்புறுத்துவான். அரக்கர் படையோடு வந்து வானர படையையே அழிக்கிறதுக்கு முற்படுவான். அதனால் சுக்ரீவனே, அங்கதனை வந்து முன்னிட்டு கொண்டு படைகளோடும் நண்பர்களோடும் நீலன் நலன் அவர்களோடு நீ வந்து உடனடியாக இப்போவே கடலை கடந்து சென்று விடு அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். அங்கதம் து புரஸ்கிருத்தியா சசைன்ய சசு விருஜ்யனா சகா சாகரம் தர சுக்ரீவா நீலேன ச நளேன சா கிருதம் ஹனுமத காரியம் யதன் யைர்துஷ்கரம் ரணே விருக்ஷராஜேன துஷ்யாமி கோலாங்கூலாதிவேன சா. ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், ஹனுமானே, போரில் வந்து ஹனுமான் மற்றும் கரடி மன்னனாகப்பட்ட ஜாம்பவான், கோலாங்கூலம் அப்படின்ற இன வானர தலைவர் கவாக்ஷன், இவா எல்லாரும் யாராலையுமே செய்ய முடியாத துணிச்சலான பிரமாதமான அருமையான செயல்களை எல்லாம் ஆற்றி உள்ளதை பார்த்து நான் வந்து ரொம்பவும் இந்த சமயத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். புலம்பினாராம். அங்கதேன கிருத்தம் கர்மா சமந்தேன த்வி விதேனசா யுத்தம் கேசரினா சங்கே கோரம் சம்பாதினா கிருத்தம். இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், அங்கதன் மைந்தன் திவிதன் சம்பாதி கேசரி இவா எல்லாரும் மரக்களத்தில் வந்து இந்த யுத்த களத்தில் செயற்கரிய வீர செயல்களை எல்லாம் செஞ்சிருக்கா. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கவையேன கவாக்ஷேனா ஷரவேன கஜேனசா அந்நேச ஹரி வீர் யுத்தம் மதர்தே கெட்டு ஜீவிதையே ந சாதிக்கிரமிதும் சக்கியம் தெய்வம் சுக்ரீவ மானுஷைஹி. கயவன் கவாக்ஷன் சரவன் கஜன் மற்றும் ஏனைய வானரங்களும் தங்களுடைய உயிரை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஸ்ரீராமனாகப்பட்ட என்னுடைய பொருட்டு அனைவரும் போர் புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் சுக்ரீவனே, தெய்வ சங்கல்பங்கிறது ஒருபோதும் மானுடர்களால் மாற்றி அமைக்க முடியாது சுக்ரீவா. இதை தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்கிறக்கே எல்லா விதமான தர்மசாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். அப்படின்னா என்னென்னா, எல்லோரும் இப்போ என்ன சொல்கிற, ஆராய்ச்சி பண்ணி நான் தான் சாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லிகிட்டு இருக்கானோ, அது எல்லாமே எந்த மனுஷனாலே கண்டிப்பாக செய்ய முடியாது. தெரியும், தெய்வங்கிறது ஒன்று இருந்தால் நம்மளை எல்லாரையும் நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி மூச்சு விட்றோன்னா அதுவும் தெய்வம் தான், நடந்து போயிட்டுருக்கோன்னா அதுவும் தெய்வம் தான், நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அதுவும் தெய்வம் தான், சாப்பிட்றோன்னா தெய்வம் தான். எல்லாமே தெய்வ சங்கல்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதை தான் இந்த இடத்துல வந்து வேதத்தில் சொன்ன அந்த விஷயத்தை சுக்ரீவனுக்கு ஸ்ரீ ராமபிரான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எத்து சக்கியம் வசியனா சுக்ருதாச பரந்தபா கிருதம் சுக்ரீவ தற்சர்வம் பவத தர்மபீருணா.
இப்போ சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார் ராமபிரான் அம்பு படுக்கையில் படுத்துட்ட எதிரிகள்லாம் மயக்கக்கூடியவனே, அன்பு மிகுந்த ஒரு நண்பனால் எவ்வளவு அந்த நண்பனுக்கு ஒரு பேருபகாரம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையுமே தர்மத்தின்பால் அசையாத பற்றுடைய உன்னால சுக்ரீவா ஸ்ரீராமனாகப்பட்ட எனக்கு செய்யப்பட்டது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். வித்திரகாரியம் கிருதமிதம் பவத்பீர் வானரஷபாக அனுஜாதா மயா சர்வே யதேஷ்டம் கந்துமர்ஹதா. இப்போ சொல்கிறார், எல்லா வானரங்களையும் பார்த்து சொல்கிறார், வானரோத்தமர்களே, ஒரு நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் எல்லாரும் இப்போ செய்து முடித்து விட்டீர்கள். என்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் உயிர் நீங்கிய பின் எனக்கு வேறு வேலை எதுலையுமே நாட்டமே கிடையாது. அதனால் உங்களுக்கெல்லாம் இப்போவே நான் விடை கொடுத்து விடுகின்றேன். இனி நீங்கள் அனைவரும் உங்கள் இஷ்டப்படி தாராளமாக உங்கள் ஊருக்கே போய் செல்லுங்கள் அப்படின்னாராம் ராமபிரான். சுஸ்ருவுஸ்தஸ்யதே சர்வே வானரா பரிதேவனம் வத்யான் சக்ருரஸ்ருணி நேத்ரை கிருஷ்ணே தரேக்ஷணாக. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய துயரம் தாங்காமல் பேசிய அவருடைய பேச்சுக்களை எல்லாம் வானர்கள் எல்லாரும் கேட்டுட்டு வேதனைப்பட்டு அவர்களுடைய கண்களானது செக்க சிவந்து போய் கண்கள்லேருந்து கண்ணீரை கீழே விட்டாலாம். எல்லாரும் அழ ஆரம்பித்தாலாம். தம் திருஷ்டுவா துரிதம் யாந்தம் நீலாஞ்சன சயோபமம் வானரா ருதுர்வசர்வே மன்ய மானாஸ்து ராவணீம். தத சர்வாண்யநீதானி ஸ்தாபயத்வா விபீஷணः ராஜகாம ததா பிராணீஸ் त्वरितो यत्र ராகவः. அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, படை வீரர்களெல்லாம் அனுபவித்து நிறுத்திவிட்டு கதையும் கையுமாக ஸ்ரீ ராமபிரான் இருந்த இடத்துக்கு விபீஷணனாகப்பட்டவர் வேகமாக சேர்ந்தானாம். இந்த விபீஷணனாகப்பட்டவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கருத்த அஞ்சனமலை போல உடல் வண்ணம் கொண்ட விபீஷணன் வேகமாக கொண்டிருப்பதை பார்த்த உடனேயே வானர்கள் எல்லாம் மறுபடியும் மகா பாவியான அரக்க மன்னனாகப்பட்ட ராமனுடைய புதல்வனான மேகநாதன் இந்திரஜித்து தான் வரான் அப்படின்னுட்டு எல்லாரும் மனசுக்குள்ள அஞ்சி நாலாபுறம் சிதறி ஓடினார்களாம் வானர்களெல்லாம். விசேஷ்டௌ விகதஜ்ஞானௌ ரணரேணு சமுக்ஷிதௌ சயானௌ சர தல்பஸ்தௌ திரஷ்டுமாயாத் பீஷணः. எல்லா வானர்களும் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் உணர்வுகளாக போர்க்களத்தில் புழுதி படிந்தவர்களாக அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களை பார்ப்பதற்காக விபீஷணன் அந்த இடத்துக்கு சேர்ந்தானாம். தம் ராட்சசேந்திரா மஜசங்கியாதே நிபாதிதௌ ராஜசுதௌ ச திருஷ்ட்வா விபீஷணம் விவ்யதிரே ச திருஷ்ட்வா மேகாயதா வாயுகதா பிளவங்காः. அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இருவரும் தரையில் வீழ்த்தப்பட்டு கிடப்பதையும் விபீஷணனை பார்த்து இவன் தான் மேகநாதனோ இந்திரஜித்தோ அப்படின்ற சந்தேகம் கொண்டு வானரங்கள்
எப்படின்னாக்கா மழையானது வரப்போகிறது. அந்த மழை எப்படி வரும்? மேகங்கள் குவிந்திருந்தால்தான் வரும். அப்படி மழை பொழிய குவிந்திருக்கக்கூடிய நீர் குடித்த மேகங்களே போல வாயு வீச்சானது, காற்று வீச்சானது எவ்வாறு சிதறை செய்யுமோ, காற்று வந்து வீசி அந்த மேகத்தை வந்து சிதறைக்கும் மழை பெய்யாம, அதுபோல எல்லா வானரங்களும் கண்ணி வைக்க நேரத்தில் அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடித்தாரலாம். இத்தியாசே வத்ரமாயணே வால்மீகி ஆதிகாவியே ஏகோன பஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 49வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.